ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சில்லிச்சுள்ளி ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருவன கொப்பரை அரை கப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் வேர்க்கடலை. இதை நல்லா மையாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் 4 தக்காளி, இதையும் பேஸ்ட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். 3 வெங்காயம், இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன். இதுதான் ஒரு சீக்ரெட்டான பொருள். உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இது என்னென்னு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி. இப்போ ஒரு பவுலில் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கின்னு, கத்திரிக்காவை சென்டரில் 4 கட் பண்ணிக்கின்னு, துண்டு துண்டாக நறுக்கிக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கின்னு பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கின்னு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை தண்ணியில் ஊற விடுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு மிளகு சேர்த்துக்கங்க. மிளகும் சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காய பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் வேறு பொருட்களை சேர்க்கணும். ஏன்னா இல்லைன்னா இது பச்சை வாசனை அடிக்கும். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம என்ன சீக்கிரட்டான பொருள் யூஸ் பண்ணுறோன்னு. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வதக்கிக்கோங்க நல்லா. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் இதை கூட நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபி என்னோடய பாட்டியோட ரெசிபி. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் மிளகா சேர்த்துக்கின்னு இதையும் வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கும் போது தான் எப்போவுமே குழம்பு நம்ம எப்படி அந்த வதக்குறோமோ அதை பொறுத்து தான் அதோட ருசி இருக்குது. நம்ம சீராக கரெக்டான பதத்தில் நம்ம வதக்கலைன்னா அது பச்சை வாசனை அடிக்கும். இந்த சீக்ரெட்டான பொருள் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் நான் இது என்ன போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கொஞ்சம் அது பாயில் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் பாருங்கள். அது எண்ணெய் மேலே வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே நம்மளுக்கு தேங்குது. பாருங்கள், இந்த ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்னல என்னோடய பாட்டியோட ரெசிபின்னு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. தேங்காயும் வேர்க்கடலையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா, அது இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இதை சேர்த்துக்கின்னு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அழித்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதுவும் கொஞ்சம் நேரம் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஏன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்த பிறகு அதோட பச்சை வாசனை போயிடும். ஏன்னா இப்போ நம்ம தேங்காய் போட்டிருக்குறோம் தெரியுங்களா, இது பச்சை வாசனை போகட்டும். என்னோடய பாட்டி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஏன்னா
பழைய காலத்து சொல்லுவாங்கள்ல, ஆளுங்க சமைக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அவங்கெல்லாம் கையிலேயே அரைச்சு சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸி வந்துடுச்சு, ஈஸியாக சமைக்கலாம். அப்போல்லாம் அவங்க வந்து எல்லாமே கையில் தான் அரைச்சி சமைப்பாங்க. அதே ஒரு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். பாட்டியோட கைப்பக்குவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அவங்களோட அந்த சீக்ரெட் ரெசிபி தான் இது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தேங்காய், அந்த வேர்க்கடலை எல்லாமே வந்து மசாலாக்கள் ஆட் பண்ணியிருக்கிறது தெரியுமா, நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை, நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். அந்த கத்திரிக்காவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி உங்களோட விருப்பப்படி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஜாஸ்தி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து அது கட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். நல்லா கொதிச்சிச்சு. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே அது எவ்வளோ நல்லா வெந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு புதிய ரெசிபியில் சந்திக்கிறேன். பாருங்கள், இது லாஸ்டில் குழம்பு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மறுபடியும் வந்து அந்த சீக்ரெட்டான பொருள் வந்து வெந்தயமும் சீரகமும் பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அது உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் சேர்த்துக்கணும். நீங்கள் அந்த ரெசிபி நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில், பிரியாணிக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோவை கடைசி மட்டும் பார்த்தவங்களுக்கு பார்த்துருந்ததுக்காக நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புதிய